ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் இது பத்தாவதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்லியை அந்த ரவுடி கடத்த வேற சொல்லிட்டான். இதனால் அங்கே சுடருக்கும் விஜய்க்கும் நல்லபடியாகவே திருமணம் முடியுது. மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்ருக்குங்க. இதில் தான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவுடி எப்படியாச்சும் அவளை கடத்திட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தீர்மானமாக சொல்லவுமே இப்போ மல்லியை கடத்துறதுக்கு ஆள் எல்லாருமே வந்துட்டாங்க. அடின்னு அடித்து மல்லியை இப்போ கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. எதுக்காகடா கடத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவனுங்க வாய் திறந்து சொல்லவே இல்லை. யாரா நீங்கள், என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வாயே திறக்காம மல்லியை டப்புன்னு சொல்லிட்டு இப்போ அள்ளி போட்டு கூட்டு போகிறானுங்க. அங்கே கூட்டு போனதான் தெரியுது இது அந்த ரவுடியே. நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, என் ஏரியாவுக்கு என்னையே கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நான் இங்கே வேற ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். தேவையே இல்லாமல் என்னை இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்காது. அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என் வாழ்க்கையே அழிச்சிட்டு என்னோட மொத்த பணம் லட்சுமி எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இப்போ என்னடி அவ்வளோ இதாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பயங்கரமாக அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். என்னை விடுடா, என்னை விடு 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. உடனே மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு எதுவுமே தெரில. இங்கே மனோகரனுக்கு யார் கடத்திட்டு போனால் எந்த தகவலுமே தெரில. அப்போ தான் ஒரு நைட் டைமில் எல்லாருமே தூங்கிடுறாங்க. மல்லி ஃபோன் எடுத்து மனோகரனுக்கு ஃபோன் போட்டு, அண்ணன் நான் இங்கே தான் இருக்கேன். நான் முன்னாடி ஒரு ரவுடி கூட சண்டை போட்டேன் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை கடத்திட்டு வந்திருக்கான். எப்படியாச்சும் சீக்கிரமாக கூட்டுருப்போங்கண்ணே. நாளைக்கு விஜய்க்கும் சுடருக்கும் கல்யாணம்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரிம்மா நான் உடனே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கடகடன் மனோகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி, சார் மிகப்பெரிய பிரச்சனை சார், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி என் தங்கச்சியை ஒரு ரவுடி பையன் கடத்திட்டு போயிட்டான். என் கண்ணு முன்னாடி தான் கடத்திட்டு போனான். உடனடியாக காப்பாற்றணும் சார்னு சொல்லவுமே, யார் அவன் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்தால் மட்டும் போதுமா, சரி வர்றேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கையோட பார்த்துட்டே வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ கூட்டு போகிறாங்க. மனோகரன் கூட்டு போனாங்கன்னா மல்லி அந்த ஆள் போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தகவல் தெரிவிக்கவுமே மல்லி வேற இடத்துல கடத்தி வச்சுட்டான். இங்கே மல்லி எல்லாமே இங்கே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருந்து பார்த்தாங்கன்னா தேடுறாங்க. மல்லியவே காணும். உடனே மனோகரனுக்கு என்னன்னே புரியல. போலீஸ் கேட்குறாங்க, என்னையா இவன் தான் கடத்தி வச்சுருக்கான்னு, இவன் யாரையுமே கடத்தியே வச்சிடலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்கய்யா இவன் தான் கடத்தி வச்சுருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரவுடி இருந்துக்கிட்டு, நான் யாரையும் கடத்தலைங்கய்யா, இவங்க தான் ஏதோ போய் சொல்கிறாங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இல்லை இவன் தான் கடத்தினா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவையே இல்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இதோட பின்விளைவு என்னன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு என் தங்கச்சி தேடி மட்டும் கொடுத்துருங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடுக்கலாம் ஐயா, ஆனால் இங்கே என்னென்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எப்படி தேடி கொடுக்கறது, நீ என்னன்னா இங்கே தான் இருக்குன்ற, அவன் என்னன்னா இங்கே இல்லைன்றான், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி பிரச்சனை ரொம்ப பெருசாக போகுமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மனோகரன் நினைக்கிறாரு. மனோகரன் என்ன பண்ணுறாருன்னா, ஐயா ஏற்கனவே என் தங்கச்சியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, எப்படியாச்சும் நீங்கள் தான் என் தங்கச்சி காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காப்பாற்றி கொடுக்கறதுலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சரி பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எனக்கும் தெரியல, ஆனால் நீங்கள் தான் எப்படியாச்சும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த பாதை எங்கு போகிறது என்று தெரியுமா? நம்ம மனோகரன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை இங்கே தான் இருக்கான் என் தங்கச்சி, இங்கே தான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. மல்லி கிடைக்கவே இல்லை. போலீஸ் திட்டு வாங்கினது மட்டும்தான் மிச்சம். போலீஸ்கிட்டே திட்டு வாங்கிட்டு மனோகரன் போயிடுறாரு. போனதுமே மல்லியை சொல்கிறேன், ஏன்டி அடியால் வச்சா
அவனை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன்னை நான் இதுக்கு மேலே என்றைக்குமே வந்து விடவே மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் எத்தனை இலைகள் உள்ளது என்று கண்டுபிடியுங்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மல்லி தான் வந்து எப்போதுமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஆனால் மல்லிக்கே இப்போ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் மல்லி இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரச்சனை எல்லாமே வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த முடிவு எடுத்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரியாகாது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாறையில் ஒன்று உள்ளது. இந்த பாறையில் ஒன்று உள்ளது. மல்லியை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரில. மல்லிக்கு அவ்வளோதான், எல்லாமே கை மீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி அவ்வளோ பிரச்சனைகள் வந்து சமாளித்து வந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த கற்கள் மிகவும் அதிசயமானவை. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை இன்னும் பிரச்சனைகள் வந்து பெருசாக தான் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அடுத்து என்ன நடக்க போகுதோ. அம்மா மாடு மாதிரி ஐயோ சாமி